இந்த மாதிரி பேசுனா நான் என்ன பண்றது? ம். சரி ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் பாத்தியாச்சும் குட்டியா நான் வீட்டுக்கு அனுப்பி போறேன். நீ வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன பண்றது? ஏன்னா எங்க ஊரா இது துபாய் அப்படி சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேணா என்ன பண்ணிக்கிற பண்ணிக்க அப்படிங்க. நாங்க ஒரு 10 பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னடா பண்றது? எல்லாம் வெளியூருக்கு பிழைக்க யாரும் நம்ம இங்க பெரிய பெரிய யாரும் கிடையாது, எல்லாம் கூலிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 10 நாள் ரூம்லயே உட்காந்துருந்தோம். வேலையே இல்லை, விசா வேற கம்பெனி மாறணும். வேற கம்பெனி மாறணும், அது போய் பேசணும், என்னென்ன பண்ணணும். என்னுடைய வேலை அந்த பக்கத்து கடைக்காரருக்கு தெரியும், பக்கத்துல ஒருத்தவங்க பாப்பாரு. நமக்கு ஆல் ரவுண்ட் நான் தோசை இட்லி போராட்டா என்ன பண்ணுமோ அனைத்து சமையல் பண்ணுவாங்க தெரியும். சவுத் இந்தியன் ஆள் வேணும்னு சொல்லி அவர் எனக்கு கூப்பிட்டாரு. நீ வா தம்பி, நீ என் கூட வச்சவங்க விசா தரேன், சம்பளத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். அப்புறமா 2 லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கி விசாரிச்சு அவர்கிட்ட வேலை செஞ்சேன். அந்த 3 லட்ச ரூபா போச்சு. இவர்கிட்ட 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா லாஸ். இதை சமாளிக்க முடியல. அதை கொஞ்சம் எப்படியே பரவாயில்ல சமாளிச்சு இப்ப வந்துட்டாங்க. அதனாலதான் ஊருக்கு வர முடியல. சில பேர் கேக்குறாங்க, ஊருக்கு இத்தனை வருஷம் என்ன பண்றாங்க? இதுதான் காரணம், வேற ஒண்ணு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல சொன்ன இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. சரி பாருங்க பாத்துருவாங்க. பொண்டாட்டி தான் நமக்கு சொல்லவே தேவையில்லையே. நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க தான் தெய்வம் மாதிரி நமக்கு. இந்த ஊரா போய் நடு ரோட்ல நின்று முட்டு போடுறது அந்த மாதிரி கிடையாது. பொண்டாட்டி அம்மா தான் தெய்வம். அதெல்லாம் சும்மா ஒரு கல்ல போய் கும்பிடுறதுலாம் முட்டாள்தனம். நான் லைவ்ல சொல்றேன், முட்டாள்தனம். நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும். புருஷன் பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், குடும்பமே நல்லா பாத்துக்கணும். எவ்வளவு கஷ்டப்படாங்க. அதை விட்டுட்டு ஊரா போய் கோயில்லாம் அழைஞ்சிட்டு வந்தா ஒரு வெங்காயமும் கிடைக்காது. வெங்காய தோல் இருக்குல்ல, வெங்காய தோல், அந்த தோல் 1/2 கிலோ தோல் கூட கிடைக்காது. நிஷாமா கேக்குதா? கேக்குது கேக்குது. வசந்தகுமார் துபாய்க்கு வர்றாங்களா? தோல் கூட கிடைக்காது. கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகும் பாட்டு அவசரம் இருப்பேன். நான் என்னோட கோயில் போனா சொல்றேன். பிரசாதம் கிடைக்கும்ல? என்னமா பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, பொங்கல் வடை. அது யாரு? எங்க ஆத்தா அப்பா விவசாயம் பண்ணி கொடுத்த அரிசியில வந்து அவங்க கடையில போய் வாங்கிட்டு போய் அவங்க செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து அது ஒரு மதிப்பு ஆயிடுதா? சக்கரை போட்டா என்ன இதாயிருமா? தேனா மாறிடுமா? எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் மனசுதான் காரணம். வேற அது அந்த குடிகாரன் இந்த தண்ணி அடிக்கலாம் கை எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அது ஒரு நமாஸ் பண்றது தானே. ஒரு மனநிலையை வந்து ஒரு கட்டுப்படுத்துற மாதிரி தான் கும்பிடுறது. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் இதனாலதான் வாழ்றேன், இவர் தான் எனக்கு கொடுக்குறாரு, இவர் தான் எனக்கு தெம்பு கொடுக்குறாருன்னு சொன்னாலும் கோவம் வரும் எனக்கு. நமாஸ் பண்ண உட்காந்துட்டு பண்ண மனசை ஒருநிலைப்படுத்துறது அது எனக்கு தெரியும், அது தப்பு கிடையாது. இது வச்சுக்கிட்டு இந்த மாலை போட்டுட்டு இருந்த வெறுப்பு ஏத்தினா தான் எனக்கு கோவம் வரும், வேற ஒண்ணும் இல்லை. இதனாலதான் நான் வாழ்றேன், இதனாலதான் எனக்கு சோறு போடுதுன்னு சொன்னா இப்ப நாங்களாம் சம்பாதிக்கிறோம், நாங்க விட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தவங்க மனநிலைமை, ஒரு மன அமைதிக்காக மன நிம்மதிக்காக அவங்கவுங்க விருப்பம் அது. அது பண்ணுப்பா, வீட்டுல உட்காந்து பண்ணு, அமைதியா பண்ணு. போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி எல்லாம் சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு மாலை போட்டு அவங்க டைல்ஸ் பண்ணி போகணும். அதுல இருந்து போடவே இல்லை. வாக்கிங்கா போயிட்டு வரலாம் சகோ. போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. என் வீட்டுல வாப்பனா சொல்லிட்டாங்க, நீ என்னைக்கு கோயிலுக்கு மாலை போட அன்னையோட வீட்டோட ஒளிய போயிடலாம், திருப்புக்குள்ள நுழைய முடியாது. அது மத்ததெல்லாம் பண்ண வேணாம். ஆனா டெய்லி அந்த போறாங்கல்ல, ஒரு வாக்கிங்கா ஒரு போயிட்டு மன அமைதியா. அது போகட்டும், அது நமக்கு தேவையில்ல. நான் என்னுடைய ஃபேமிலிக்கு எனக்கு நான் சொல்லிக்கிறேன், அடுத்தவங்களை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, அடுத்த நிமிஷம் அங்க வரும். நீ அங்க போயிட்டு இந்த பூ பொட்டுக்கல்ல இந்த பொறி உண்டை அந்த சக்கரை பொங்கல் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்க, தொலைச்சு போடும் தொலைஞ்சு. நான் வாங்கி தரேன், என்ன கேள்வி நீ இது வாங்குறது கேட்டியா கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்னு. செம்ம காமெடியா இருக்கு, சண்டை வர காமெடியா இருக்கு. சிப்பா அப்படி ஜாலியா பேசுவேன், நான் பேசுவேன். உண்மையிலேயே நம்ம தான் கெடுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு சில பேரு உழைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த சாப்பாடு கொடுக்குறோம்னு இதுலயும் தான் சொல்றேன். தர்காக்களையுமே சாப்பாடு போடுறோம் அது போடுறோம்னு மக்கள் அங்கேயே உட்காந்து வாங்கி சாப்பிட்டு பழகி சோம்பேறி ஆயிடுறாங்க. இல்லம்மா, எங்க ஊர்ல பார்த்தோம்னா செல்லியம்மன் கோயில்ல வந்து யாருமே இல்லை. அது ஏரிக்கிற ஓரமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. நல்ல கோயில் தான், கோயிலை குறை சொல்ல. அதெல்லாம் ஆதி காலத்து பழைய காலத்து கோயில். அந்த பூசாரி என்ன பண்றான், எல்லாம் போன பிறகு விளக்கமுத்து குச்சி இருக்குல்ல, வீடு தொடப்ப கட்ட அந்த தென்னை விளக்கம் இருக்குல்ல, ஆமா தென்னை விளக்கமாறு, ஆமா ஆமா சொல்லுங்க. அந்த மாதிரி குச்சி மாதிரி மெலிசா நீட்டா எடுத்துட்டு வந்து அதுல பபுள் கம் போட்டு மொண்ணு அதுல அழகா சுத்தி உண்டியல்ல விட்டு பணத்தை நோட்டெல்லாம் வெளியே உருவான். ஒரு படத்துல காமிச்ச மாதிரி. படத்துல காமிச்சு ஊர்ல நடந்துச்சு, இது உண்மை. எடுத்துடுறாங்களா ரூபாய? அவன் அந்த கோயில் பூசாரி அந்த வெங்காயம் தான் இருக்குது, அந்த வெங்காயம் பிடிச்சி செம போட்டு விட்டானாலும்